நாம் தமிழில் பேசும்போது இந்த பொருட்படுத்தாமல் அப்படிங்கிற வார்த்தை நிறைய இடத்துல பேசுவோம். கவனிச்சிருக்கீங்களா? நிறைய இடத்துல நம்ம பேசுவோம். என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். அந்த விஷயத்தை கண்டுக்காம, அதை வந்து பெருசாக என்ன பண்ணிக்க அலட்டிக்காம, அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, நாம் அடுத்த வேலையை தொடர்ந்து செய்கிறது. அதைத்தான் நம்ம பொருட்படுத்தாமல் அப்படிங்கிற மீனிங்கில் என்ன பண்ணுறோம்னா தமிழில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதற்கு நிகரான வேர்டு இங்கிலீஷில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஓகே, ஒரு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் வச்சுருக்காங்க. அந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த பொருட்படுத்தாமல் அப்படிங்கிற வார்த்தையை தமிழில் எவ்வளோ சுலபமாக யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, எஃபெக்டிவாகவும் இருக்கும் சென்டென்ஸ். சரிங்களா? ரைட். அப்போது இதை வந்து இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்க வார்த்தை என்ன அப்படின்னா, ரிகார்ட் லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுட்டு ஆஃப் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போசிஷனை சேர்த்துட்டோம் அப்படின்னா இது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் ஆயிடுச்சு. இது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த ஃப்ரேஸ் இதோட வருது, ப்ரிப்போசிஷனை சேர்ந்து வருகிறது. அதனால் ஸோ இந்த வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஈஸியாக அந்த விஷயத்தை கண்டுக்காமல், அதை என்ன சொல்கிறது, அலட்டிக்காமல், அதை வந்து பெருசாக வந்து அவங்க மைண்டே பண்ணிக்கல அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்லலாம். ஓகே, சரி. இந்த பர்டிகுலர் வேர்டு என்ன பேட்டர்னில் யூஸ் ஆகும், ஓகே, எந்த மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்னில் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். எப்பயுமே நமக்கு தெரியும், ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் எழுதுவோம். ஓகே, அதற்கடுத்து வேர்பு போடுவோம். ஓகே, அது பி வேர்பாக இருக்கலாம், மெயின் வேர்பாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஓகே, நார்மலாக அந்த வேர்ப் அப்படிங்கிற அந்த பேட்டர்னை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இதை தொடர்ந்து இந்த ரூட் வேர்ட் ஆகிய ரிகார்ட்லெஸ் அப்படிங்கிற வார்த்தை வரணும். ஓகே, ரிகார்ட்லெஸ். இதற்கடுத்து ஒரு நவுன் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஒரு நவுன் ஃப்ரேஸ் போட்டுக்கலாம். ஓகே, நவுன் இல்லாட்டி நவுன் ஃப்ரேஸ். நவுன் நமக்கு தெரியும், பெயர்ச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன நவுன் ஃப்ரேஸ், அதுவும் பெயர்ச்சொல் தான். ஆனால் நிறைய வார்த்தைகளை கொண்ட ஒரு பெயர்ச்சொல். ஓகே, நிறைய வார்த்தைகளை கொண்ட ஒரு பெயர்ச்சொல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அன்பு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சிங்கிள் நவுன் அப்படின்ட்டு. பாடம் நடத்தி கொண்டிருக்கும் அன்பு, இதுவும் சிம்பிள் நவுன் தான். ஆனால் நிறைய வார்த்தைகள் இருக்குது. பாடம் நடத்தி கொண்டிருக்கும் அன்பு. அப்போது இந்த அன்பை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சின்ன நவுனை பெருசாக மாற்றுறோம், அவ்வளோதான். ஸோ நவுன் அப்படின்னா தனித்த சொல், நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னா நிறைய வார்த்தைகளை கொண்ட ஒரு பெயர்ச்சொல், அவ்வளோதான். ஸோ இந்த பேட்டர்னில் நாம் ஒரு சென்டென்ஸை சொல்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் அந்த விஷயத்தை கண்டுக்காமல் இன்னொரு விஷயத்தை செஞ்சார் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த விஷயத்தை அவ்வளோவா கண்டுக்காமல் இன்னொரு விஷயத்தை பண்ணுறாருன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து இப்படி ஒரே சென்டென்ஸில் நாம் இடையில ரிகார்ட்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிகார்ட்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஃபஸ்ட்டாக போட்டுட்டு அதற்கடுத்து ஒரு நவுன் இல்லாட்டி ஒரு நவுன் ஃப்ரேஸ், சரிங்களா, நவுன் இல்லாட்டி என்பின்னு போடுற நவுன் ஃப்ரேஸ் போட்டுட்டு பின்னாடி ஏதாவது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் நம்ம போட்டாலும் வரும். ஓகே, இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒன்று சென்டென்ஸ்க்கு நடுவில் ரிகார்ட்லெஸ் ஆஃப் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸை போடலாம், இல்லாட்டி இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸை ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டு அதற்கடுத்து ஒரு நவுனை போட்டு இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு குட்டி கிளாஸாக வச்சுக்கலாம், ஒரு சப்பார்டினேட் கிளாஸாக வச்சுக்கிட்டு அந்த பக்கம் ஒரு மெயின் கிளாஸ், ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸை போட்டோம் அப்படின்னா இன்னொரு சென்டென்ஸ் பேட்டர்ன் நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ரிகார்ட்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை நாம் ஒரே சென்டென்ஸில் நடுவுலையும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ரெண்டு சென்டென்ஸ் கூட வரும்போது இதை வந்து தனியாக ஒரு பார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ரெண்டு பேட்டர்ன் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இன்றைக்கி. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான், கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஓகே, சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு புரியும் எப்படி இந்த சென்டென்ஸை நாம் வந்து மேக் பண்ணுறோம், என்ன மாதிரியான மீனிங்கில் அது டெலிவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். இப்போ ஃபார்முலாவை பாருங்கள். நம்ம அப்ளை பார்த்த மாதிரி சப்ஜெக்ட்டு, வேர்பு, தேவைப்பட்டால் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். நமக்கு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். ஓகே, அதற்கடுத்து ரூட் வேர்டு, என்ன ரூட் வேர்டு, ரிகார்ட்லெஸ் ஆஃப் அப்படிங்கிற அந்த ரூட் வேர்டு. அதற்கடுத்து என்ன நவுனு, எதை பொருட்படுத்தலையோ, எதை வந்து நம்ம அவ்வளோ பெருசாக எடுத்துக்கலையோ அந்த பர்டிகுலர் நவுனை போட்டால் வேலை முடிஞ்சு. ஓகே, சரி பாருங்கள். தடைகளை பொருட்படுத்தாமல் தனது கனவுகளை அவள் தொடர்ந்தாள். அப்போ இந்த மாதிரி சென்டென்ஸை சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்றைக்குமே எந்த இடத்துல சப்ஜெக்ட் வேர்பு கம்ப்ளீட்டாக வர்ற மாதிரி இருக்குது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள். தடைகளை பொருட்படுத்தாமல் தனது கனவுகளை அவள் தொடர்ந்தாள். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட்டான ஒரு மீனிங்கை கொடுக்குற மாதிரி எது இருக்குன்னா
தனது கனவுகளை அவள் தொடர்ந்தாள். இதுதான் இருக்குது. இதான் ஃபுல் கம்ப்ளீட்டான மீனிங் கொடுக்குது. இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பொருட்படுத்தாமல் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது கூட என்ன நவுன் வந்திருக்குன்னு பார்த்து அதை கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பொருட்படுத்தாமல் இது கூட என்ன நவுன் வந்திருக்கு, தடைகள். அப்போது இதுவும் ஒரு பார்ட்டு, வேலை முடிஞ்சது. ஓகே, இது ஒரு பார்ட்டு, அது ஒரு பார்ட், ரெண்டாக பிரிச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக வேலை முடிஞ்சது. பாருங்கள், வருகையாளர்களின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் இது வரைக்கும் இருக்குது. இப்போது எங்கேயாவது ரெண்டே வார்த்தை, இங்கேருந்து இது வரைக்கும் பெருசாக எழுதி முக்கால்வாசி போர்டே பிடிச்சிருச்சு. அது மீதி இருக்கிறது பாருங்கள், கூட்டம் நடைபெறும். அவ்வளோதான், சிம்பிளாக 2 வார்த்தையில் முடிஞ்சிருச்சு. அப்போ இப்படி நம்ம பிரிச்சிட்டோம்னா நம்மளால் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். சரிங்களா? சரி பாருங்கள், தடைகளை பொருட்படுத்தாமல் இது அப்படியே இருக்கட்டும். தனது கனவுகளை அவள் தொடர்ந்தாள். இது நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா இன்னொரு மீனிங்லேயும் நமக்கு கிடைக்கும். நம்ம 2வது ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, அதுலேயே அதை என்ன பண்ணலாம்னா ஃபிட் பண்ணலாம். இப்போதைக்கு ஃபார்முலா நம்பர் 1 படி நம்ம என்ன பண்ணலாம், சென்டென்ஸை மேக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்லைடில் ஃபார்முலா நம்பர் 2க்கு போயிடலாம். ஓகே, சரி. சப்ஜெக்ட் வேர்ப், இதில் யார் சப்ஜெக்டு, அவள். அவள் செய்த செயல் தொடர்ந்தாள். ஓகே, எதை தொடர்ந்தால், தனது கனவுகளை தொடர்ந்தாள். அப்போ இது ஃபுல்லாமே ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்குது. அப்படியே எழுதிடலாம். பாருங்கள், ஷீ, ஓகே, தொடர்ந்தாள், பாஸ்டில் இருக்குது. நாம் வழக்கமாக தொடர்ந்தால் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபாலோ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி கண்டினியூ அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இன்னொரு வார்த்தை இருக்குது, பர்சியூ அப்படிங்கிற வார்த்தை. பாருங்கள், பர்சியூ பாஸ்டில் இருக்கனால பர்சியூடு, அவ்வளோதான். ஷீ பர்சியூடு, பர்சியூனா கண்டினியூ பண்ணுறது. ஓகே, ஷீ பர்சியூட் எதை, தனது கனவுகளை அவள் தொடர்ந்தாள். ஓகே, ஷீ பர்சியூட் ஹர் ட்ரீம்ஸ், ஷீ பர்சியூட் ஹர் ட்ரீம்ஸ். அதற்கடுத்து ரூட் வேர்டு என்ன, அப்படியே போடுங்க ரூட் வேர்டு. ரூட் வேர்டு ரிகார்ட்லெஸ் ஆஃப். ரிகார்ட்லெஸ் ஆஃப்னு என்ன, பொருட்படுத்தாமல். எதை பொருட்படுத்தாமல், தடைகளை பொருட்படுத்தாமல். அப்போ ரொம்ப சிம்பிள், தடைகளுக்கு தி அப்டக்கிள்ஸ். ஓகே, தி அப்டக்கிள்ஸ், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ சேர்ந்து சொல்லுங்க என் கூட. ஷீ பர்சியூட் ஹர் ட்ரீம்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி அப்டக்கிள்ஸ். ஷீ பர்சியூட் ஹர் ட்ரீம்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த அப்டக்கிள்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் இது. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரளமாக வந்துடும் இது பேசுறதுக்கு. ஓகே, வருகையாளர்களின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் கூட்டம் நடைபெறும். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்பு, என்ன நடக்குதாம்மா, கூட்டம் நடைபெறும். ஓகே, கூட்டம் அப்படின்னா தி மீட்டிங். ஓகே, தி மீட்டிங் நடைபெறும், ஃப்யூச்சரில் இருக்குது. அப்போது வில் ப்ரொசீட் அப்படிங்கிற வார்த்தை கூட நீங்கள் போடலாம், கரெக்டு தான். பாருங்கள், த மீட்டிங் வில் ப்ரொசீட், உடனே நமக்கு என்ன வந்துடணும், ரூட் வேர்டு வந்துடணும். ஓகே, ரிகார்ட்லெஸ் ஆஃப், எதை பொருட்படுத்தாமல், ஏன்னா ரிகார்ட்லெஸ் ஆஃப்னா பொருட்படுத்தாமல் அர்த்தம். எதை பொருட்படுத்தாமல், வருகையாளர்களின் எண்ணிக்கையை. வருகையாளர் எண்ணிக்கை அப்படின்னா த நம்பர் ஆஃப் attendees. ஓகே, the number of attendees, அவ்வளோதான். பாருங்கள், the meeting will proceed regardless of the number of attendees. the meeting will proceed regardless of the number of attendees. எத்தனை பேர் வராங்களா தேவையில்லை, எத்தனை பேர் வந்தாலும் சரி, அந்த கவுண்டெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த மீட்டிங் நடக்கும்பா, அவ்வளோதான். ரைட். கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் நான் மாரத்தானை முடித்தேன். பாருங்கள், நான் மாரத்தானை முடித்தேன், சாரி, நான் மாரத்தானை முடித்தேன். அப்போ ரொம்ப சிம்பிள், ஐ முடித்தேன் தானே இருக்குது, அப்போ பாஸ்ட்டு, ஐ ஃபினிஷ்ட். ஓகே, எதை, மாரத்தான். ஓகே, ஐ ஃபினிஷ்ட் மாரத்தான். ஓகே, உடனே ரூட் வேர்டு வந்துடணும். ஓகே, ஏன் அப்படின்னா இங்கே சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட்டு கூட இருக்குன்னா அப்படியே நம்ம போட்டோம், அவ்வளோதான். ஓகே, வேணும்னா ஆப்ஜெக்ட் இங்கே போட்டுக்கலாம், அதற்கடுத்து ரூட் வேர்டு வரணும், வந்துருச்சு. ஓகே, ரிகார்ட்லெஸ் ஆஃப் கஷ்டம். கஷ்டத்துக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரகிள்னு சொல்லுவோமா, அப்படியே போடுங்க, ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஸ்ட்ரகிள். ஓகே, ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஸ்ட்ரகிள். ஓகே, ஒரு நவுன் ஃப்ரேஸை போடும்போது இந்த மாதிரி ஒரு த போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்களா? அப்போ தான் நவுன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட்? ஏன்னா ஸ்ட்ரகிள்ங்கிற வார்த்தை வேர்பாகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல நான் வெறும் ஸ்ட்ரகிள் மட்டும் போட்டேன் அப்படின்னா அது வேர்பாக கூட எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. த ஸ்ட்ரகிள்னு போட்டோம்னா நவுனாக மாறிடும், அக்மார்க் நவுன். ஓகே, பாருங்கள், ஐ ஃபினிஷ் த மாரத்தான் regardless of the struggle. ஓகே, ஐ ஃபினிஷ்ட் மாரத்தான் regardless of the struggle. அவ்வளோதான். கனமழையை பொருட்படுத்தாமல் ராணி துணிகளை துவைத்தாள். அது அப்படி தூக்கி எழுதுங்க, ராணி துணிகளை துவைத்தாள். ஓகே, ராணி, சாரி, ஓகே, ராணி என்ன பண்ணாங்க,
துவைத்தாள். அப்போ வாஷ்ட் த க்ளோத்ஸ். ஓகே, ராணி வாஷ் த க்ளோத்ஸ். உடனே நம்மளோட ரூட் வேர்டு ரிகார்ட்லெஸ் ஆஃப் த டவுன்போர். ஓகே, ஹெவி ரெயின் தான் சொல்லுவீங்க, டவுன் போர்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டு தான். டவுன் போர்னா ஹெவி ரெயின் அர்த்தம். ஓகே, கொட்டுதுன்னு அர்த்தம், அதான் டவுன் போர். பாருங்கள், ராணி வாஷ் த க்ளோத்ஸ், ராணி வாஷ் த க்ளோத்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த டவுன் போர். ராணி வாஷ் த க்ளோத்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த டவுன் போர். அவ்வளோதான். ஓகே, தேர்வுகளை பொருட்படுத்தாமல் அவன் மிகவும் அலட்சியமாக இருக்கிறான். ப்ரெசண்டில் இருக்குது, அலட்சியமாக இருக்கிறான். ஓகே, அப்போது அலட்சியமாக இருத்தல் அப்படிங்கிறது ஒருத்தனோட ஸ்டேட்டு. அங்கே நம்ம பீவோ போட்டாலே போதும். பாருங்கள், அவன் மிகவும் அலட்சியமாக இருக்கிறான். ஹீ இஸ் ஸோ கேர்லெஸ் அப்படின்னு போடலாம். கேர்லெஸ்னால் அலட்சியமாக இருக்கிறது, ரொம்ப சோம்பேறியாக எந்த வேலையுமே செய்யாமல் இருக்கிறான், ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கான் அப்படின்னா லெத்தார்ஜிக் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, கேர்லெஸ் இல்லாட்டி லெத்தார்ஜிக் இப்படிங்கிற வார்த்தையும் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, இது ரொம்ப அலட்சியமாக சோம்பேறியாக இருக்கிறது. ஹீ இஸ் ஸோ கேர்லெஸ் ஆர் லெத்தார்ஜிக் ரிகார்ட்லெஸ். ஓகே, ரிகார்ட்லெஸ் ஆஃப் எதை பொருட்படுத்தாமல், தேர்வுகளை பொருட்படுத்தாமல். ஓகே, த எக்ஸாம்ஸ். அவ்வளோதான். பாருங்கள், he is so careless regardless of the exams. he is so careless regardless of the exams. நம்ம அந்த லெத்தார்ஜிக் அப்படிங்கிற வார்த்தை போட்டோம் அப்படின்னா he is so lethargic regardless of the exams. ஐயோ, ரொம்ப சோம்பேறியாக இருக்காண்டா, எக்ஸாம் இருக்குது அதை கூட கண்டுக்காமல், அதை கூட சட்டை பண்ணிக்காமல் ரொம்ப என்னவா இருக்கான், லெத்தார்ஜிக்காக இருக்கான், சோம்பேறியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஓகே, he is so lethargic regardless of the exams. ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா படி நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாலேயே என்ன பண்ணிக்கலாம், நாம் செகண்ட் ஃபார்முலாவை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணலாம். எப்படின்னா, எங்கே நமக்கு ஃபுல் சென்டென்ஸ் வருது, ஷீ பர்சியூட் ஹர் ட்ரீம்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், த மீட்டிங் வில் ப்ரொசீட், ஐ ஃபினிஷ் த மாரத்தான். இது எல்லாத்தையுமே இங்கே வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்க சென்டென்ஸை தூக்கி முன்னாடி போட்டு இதை தூக்கி பின்னாடி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். இடத்த மட்டும் மாத்திரமோ தவிர பேட்டர்ன் மாறலை. ஓகே, அந்த ஃபார்முலா அப்படியே தான் இருக்குது. ஃபார்முலாவில் இருக்கிற ஒரு பாட்டை தூக்கி பின்னாடியும் இன்னொரு பாட்டை தூக்கி முன்னாடியும் போடுறோம், அவ்வளோதான். ஓகே, என்ன பண்ணுறோம், அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டிங்கில் ரிகார்ட்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையில் தான் தொடங்கும். ஓகே, அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். தன்னுடைய சொந்த பிரச்சனையை பொருட்படுத்தாமல் அவன் எப்பொழுது மற்றவர்களுக்கு உதவுகிறான். ப்ரெசென்ட்டில் இருக்குது. மேலே பாருங்கள், நம்மளோட ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா படி ஃபஸ்ட்டே ரூட் வேர்டு வந்துடணும். அதை தொடர்ந்து எந்த விஷயத்தை அவர் பொருட்படுத்தலையோ, எந்த நவுனை நம்ம பற்றி பேசுகிறோமோ அதை போட்டால் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் சென்டென்ஸ் பாருங்கள். அப்போ பொருட்படுத்தாமல் அப்படிங்கிற அந்த மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நாம் டீகோட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு தன்னுடைய சொந்த பிரச்சனையை பொருட்படுத்தாமல், இப்போ அதைத்தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். ஏன்னா ஃபார்முலா அதை தான் சொல்லுது. ஓகே, பாருங்கள். அப்போ ரூட் வேர்டு என்ன, ரிகார்ட் லெஸ் ஆஃப், இதைத்தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ரிகார்ட்லெஸ் ஆஃப் தன்னுடைய சொந்த பிரச்சனையை. அப்போ ரொம்ப சிம்பிள், ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் ப்ராப்ளம்ஸ். ஏன் ஹிஸ் போட்டேன், ஏன்னா அந்த பக்கம் யார் இருக்கா, அவன் அப்படிங்கிற ஆளை பற்றி தான் பேசியிருக்கோம். அப்போ தன்னுடைய சொந்த பிரச்சனையை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, தன்னுடைய அப்படின்னா யாருடைய, அது நமக்கு தெரியாது. அப்போ பின்னாடி இருக்க அந்த சென்டென்ஸை நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த தன்னுடைய அப்படிங்கிற வார்த்தை யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்ட்டு. யாரை ரெஃபர் பண்ணுது, அவன், அதனால ஹிஸ் அப்படிங்கிற வார்த்தை போட்டாச்சு. ஓகே, ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் ப்ராப்ளம்ஸ், தன்னுடைய சொந்த பிரச்சனையை பொருட்படுத்தாமல் அவன் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவுகிறான். ஓகே, ஹீ ஆல்வேஸ், ப்ரெசென்ட்டில் இருக்குது, ஹெல்ப்ஸ் அதர்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்கள், regardless of his own problems he always helps others. Regardless of his own problems he always helps others. என்னுடைய சொந்த பிரச்சனையை இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நான் என்ன பண்ணுறேன், மற்றவங்களுக்கு எப்பயுமே உதவி செய்கிறேன். அப்படின்னா இந்த ஹிஸ்ஸுக்கு பதிலாக மை அப்படின்னு போட்டு, ஹீக்கு பதிலாக ஐங்கிற வார்த்தையை போட்டு இங்கே எஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும், அந்த சென்டென்ஸ் வந்துடும். ஓகே, ஏன்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டில் ஹீ ஷீட்டுக்கு நம்ம எஸ் சேர்த்து போடுவோம், அதை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். பாருங்கள், regardless of my own problems I always help others. Regardless of my own problems I always help others.
என்னோட சொந்த பிரச்சனையை பொருட்படுத்தாமல் நான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறேன், எப்பயுமே உதவுறேன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், இது நம்ம ஃபேமஸ் டயலாக். மண்டை மேல் இருக்கும் கொண்டையை பொருட்படுத்தாமல் அவங்கள வேவு பார்த்தான். மண்டை மேலே இருக்க கொண்டைய மரண்டியடா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். சரிங்களா? அப்போ பொருட்படுத்தாமல் இருக்க அதுலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், ரிகார்ட்லெஸ், ஓகே, ரிகார்ட்லெஸ் ஆஃப், எதை பொருட்படுத்தாமல், மண்டை மேல் இருக்கும் கொண்டை. கொண்டைக்கு நம்ம இங்கிலீஷில் என்னங்க சொல்லுவோம்? கொண்டைக்கு இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம்? 2 வார்த்தை இருக்குது. ஒன்று ஹேர் பன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே ஹேர் பன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ரிகார்ட்லெஸ் ஆஃப் த, ஓகே, ஹேர் பன், ஹேர் பன் யார் மண்டை மேலே? அவனோட மண்டை மேலே அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்போது ஆன் ஹிஸ் ஹெட், ஓகே, ஆன் ஹிஸ் ஹெட், கமா, ஓகே, ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஹேர் பன் ஆன் ஹிஸ் ஹெட், ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஹேர் பன் ஆன் ஹிஸ் ஹெட், அவன் அவர்களை வேவு பார்த்தான். ஓகே, ஹீ spied on them, he spied on them. ஓகே, கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான், அதை கூட இங்கே போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அப்போ தான் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஹேர் பன் ஆன் ஹிஸ் ஹெட், he spied on them. ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஹேர் பன் ஆன் ஹிஸ் ஹெட், he spied on them. மண்டமலுக்கு கொண்டையை கூட கண்டுக்காமல் அவங்கள வேவு பார்த்தான்னு அர்த்தம். சிம்பிள் தானே? ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லணும் அப்படின்னா இந்த வார்த்தை யூஸ் பண்ணி தான் உங்களால் சொல்ல முடியும். ஓகே, அடுத்து பாருங்கள், மற்றவங்க உன்னை பழி சொல்கிறத கண்டுக்காமல் உன்னோட வேலையை செய்யி, அதெல்லாம் கண்டுக்காத, பொருட்படுத்தாமல் உன்னோட வேலையை செய். ரொம்ப சிம்பிள், அதே தான். பாருங்கள், ரிகார்ட்லெஸ், ஓகே, ரிகார்ட்லெஸ் ஆஃப், மற்றவர்கள் உன்னை பழி சொல்வதை. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு பெரிய சென்டென்ஸ் மாதிரி இருக்கலாம். பீவம் மட்டும் தூக்கிட்டு நீங்கள் வெறும் ஜெரண்டை போட்டிங்கனாலே அது நவுன் ஃப்ரேஸாக மாறிடும். ஓகே, அதர்ஸ் ஆர் பிளேமிங் யூ, மற்றவர்கள் உன்னை பழி சொல்கிறார்கள். அதர்ஸ் ஆர் பிளேமிங் யூ. நான் அதை அப்படி எழுதுகிறேன் பாருங்கள், அதர்ஸ், ஓகே, ஆர் பிளேமிங் யூ. அது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். நான் என்ன பண்ணுறேன், ஆரை மட்டும் தூக்கிட்டேன்னா இது நவுன் ஃப்ரேஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், அதர்ஸ் பிளேமிங் யூ, இது நவுன் ஃப்ரேஸாக மாறிடுச்சு. அப்போது ரிகார்ட்லெஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து நமக்கு நவுன் ஃப்ரேஸ் தானே வேணும். அப்போ இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்ட். ஓகே, ஏன்னா பிளேமிங் மட்டும் நம்ம போடலை, பழியை பொருட்படுத்தாமல் மட்டும் போட்டிருந்தோம் அப்படின்னா ரிகார்ட்லெஸ் ஆஃப் த பிளேமிங் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மற்றவர்கள் உன்னை பழி சொல்வதேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி போட்டால் தான் கரெக்டாக வரும். ஓகே, ரிகார்ட்லெஸ் ஆஃப் அதர்ஸ் பிளேமிங் யூ, நீ உன்னோட வேலையை செய். ஓகே, யூ ஜஸ்ட் டூ யுவர் ஒர்க். ஓகே, யூ ஜஸ்ட் டூ யுவர் ஒர்க், யூ ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க். எப்படி வேணால் சொல்லிக்கலாம். சொல்லுங்கள் கூட சேர்ந்து ஃபுல்லாக, ரிகார்ட்லெஸ் ஆஃப் அதர்ஸ் பிளேமிங் யூ, ரிகார்ட்லெஸ் ஆஃப் அதர்ஸ் பிளேமிங் யூ, யூ ஜஸ்ட் டூ யுவர் ஒர்க், யூ ஜஸ்ட் டூ யுவர் ஒர்க். அவ்வளோதான். கடைசி பாருங்க, அவருடைய பதவி, செல்வாக்கு, அதிகாரம் எதையும் பொருட்படுத்தாமல், எதையுமே கண்டுக்காமல் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இது வரைக்கும் பார்த்ததில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஈஸி தான். என்ன, எல்லாத்துலேயுமே ஒரு நவுன் போடுவோம், இங்கே நிறைய நவுன் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அப்போ தான் நீங்கள் உங்களோட எவ்ரிடே கம்யூனிகேஷனில் இந்த மாதிரி நிறைய அந்த நவுனை போட்டு பேசும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், அவருடைய பதவி, செல்வாக்கு, அதிகாரம் எதையும் பொருட்படுத்தாமல். அப்போ நம்ம பொருட்படுத்தாமல்ங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஓகே, ரிகார்ட்லெஸ். ஓகே, ரிகார்ட்லெஸ் ஆஃப் யாருடைய, அவருடைய. அப்போது ஹிஸ் என்னென்ன அப்படி லிஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். பதவி, ஓகே, ஹிஸ் பொசிஷன், ஓகே, அடுத்து செல்வாக்கு, ஓகே, எங்களுதெல்லாம் ஆங்கிலதெல்லாம், ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ், செல்வாக்கு, இன்ஃப்ளூயன்ஸ், அடுத்து 1 2 3 தான் இருக்குது மொத்தமாகவே. அப்போ கடைசியாக ஒரு லிஸ்ட்டை சொல்லும்போது கடைசி வார்த்தைக்கு முன்னாடி அண்டு போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் அதிகாரம், அப்போ பவர். ஓகே, பாருங்கள், ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹிஸ் பொசிஷன், இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பவர், கமா, அவரை கைது செய்தனர். யார் கைது செய்தனர்ன்னு இருக்குது. அப்போது பாஸ்ட்டு, செய்தனர்னா அவர்கள். ஓகே, தே அரஸ்டட் ஹிம். அவ்வளோதான், தே அரஸ்டட் ஹிம். சிம்பிளாக முடிஞ்சுதுங்க. பாருங்கள், ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹிஸ் பொசிஷன், influence and power, they arrested him. மறுபடியும் கூட சேர்ந்து சொல்லுங்கள், regardless of his position, influence and power, they arrested him. ஓகே, நீங்கள் இப்படி கூட சொல்லலாம், they arrested him regardless of his power, position and influence. நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். இதை முன்னாடி சொல்லிவிட்டு இதை பின்னாடி கூட சொல்லலாம். கரெக்டாக தான் வரும், நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோமே. ஓகே, அப்போது ஒரு சென்டென்ஸில் ரிகார்ட்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஆஃப் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் கூட போட்டு அதற்கடுத்து ஒரு நவுன் ஃப்ரேஸை போட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டுக்கலையோ, எந்த ஒரு விஷயத்தை பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ, பொருட்படுத்தாமல் இருக்கிறோமோ அந்த விஷயத்தை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இங்கிலீஷில். ஓகே, ஆனால் அதுக்கடுத்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வேணும். அப்போ தான் இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ரொம்ப ஈஸி தானே? அவ்வளோதான்.
சரி, இதை பேஸ் பண்ணி ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க.